ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அதை குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு இதை வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு அது கூடவே தக்காளி அரைச்சி இந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த தட்டைப்பயிறு அதை தண்ணியோடய சேர்த்து ஊற்றி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட், தேங்காய் எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்ல கெட்டியும் கொடுக்குங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.